வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் கண்ணம்பாளையத்தில் இருக்க புனித அடைக்கல அன்னை ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் கோவை மாவட்டம் கோவை மறை வட்டத்தில் இருக்குது. கிபி 1643 ஆண்டில் இயேசு சபையை சார்ந்த குருக்களான அருட்பணி பல்தசார் டி கோஸ்டா, அருட்பணி இம்மானுவேல் மார்டின்ஸ் மற்றும் பலரால சத்தியமங்கலம் கணுவாக்கரையை சேர்ந்த நெசவு தொழில் செய்யும் மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவம் தழுவினாங்க. இந்த மக்கள் 12ஆம் நூற்றாண்டுல கொடிவேரி கிராமத்துல வசித்ததற்கான சான்றாக தற்போது கிடைத்துள்ள கல்வெட்டிலிருந்து உறுதிப்படுத்தப்படுது. கண்ணம்பாளையம் பாலக்காடு மாவட்டத்துக்கு மிக அருகில் இருக்கு. முதல்ல 1646 ஏற்பட்ட பஞ்சத்தினாலையும் அதுக்கப்புறமா மதுரை நாயக்கனார் மற்றும் மைசூர் திப்பு சுல்தான் இடையே நடந்த போரினால இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மலபார் பகுதிக்கு குடிபெயர்ந்தாங்க. அந்த வேளையில் புனித பணியில் ஈடுபட்டிருந்த அருட்பணி மார்டின்ஸ், அருட்பணி மார்க்கோலினி மற்றும் புதிதாக கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள காடுகளுக்கும் மலைகளுக்கும் போனாங்க. பணி அபேதொபியாஸ் அவர்களால் கண்ணம்பாளையத்தில் 1803 ஆண்டு ஆலயம் கட்டப்பட்டுச்சு. 1848 ஆண்டு வரைக்கும் கருமத்தாம்பட்டியின் கிளை பங்கா கண்ணம்பாளையம் செயல்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா கோவை மறைமாவட்ட பங்கு தொடங்கும் போது கண்ணம்பாளையம் அதன் கிளை பங்கா ஆனது. 1892 சவேரியார் பாளையம் தனி பங்கான போது அதன் கிளை பங்கா மாற்றப்பட்டது. 1935 ஆண்டு தனி பங்கா உயர்த்தப்பட்டு அருட்பணி கொல்லேர் முதல் பங்கு தந்தையா பொறுப்பேற்றார். 1942 ஆண்டு ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டது. 1943 ஆலய முகப்பு மாற்றப்பட்டு மேதகு ஆயர் உபகாரசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. பணி ஜான் பிச்சை அவர்களோட பணிக்காலத்தின் போது 2ஆம் உலகப் போர் நடந்து வந்ததால் ஏற்பட்ட பஞ்சத்தாலும் வேலையின்மையாலும் பஞ்சு தட்டுப்பாட்டாலும் நூல் இழைத்து நெசவு தொழில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அந்த சமயம் அருட்பணி ஜான் பிச்சை அவர்களோட தனித்துவமான ஆளுமை திறனால அங்கு வசித்த ஏராளமான நெசவு தொழிலாளர்களுக்கு அந்த பகுதியில் உள்ள ஜவுளி நூற்பு ஆலையில் வேலை வாங்கி கொடுத்தாரு. இது மூலமா அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க இடம்பெயர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையுடன் இருந்தாங்க. மேலும் ஆலயத்துக்கு மின் வசதியும் செய்து கொடுத்தாங்க. 1952 மறை மாவட்ட உதவியோட பங்கு தந்தையின் அறையை புதுப்பிச்சாங்க. அருட்பணி SM ராயப்பன் பணிக்காலத்தில் 1958 ஆண்டு ஆலயத்தின் இருபுற பக்கங்களிலும் விரிவுபடுத்தினாங்க. லூர்து மாதா காட்சி கொடுத்த 100ஆண்டு நினைவா ஆலயத்துக்குள்ள லூர்து மாதா கேபி ஒன்று கட்டினாங்க. 1963 சிலுவை பாதைக்கான புதிய படங்கள் அர்ச்சிக்கப்பட்டதுடன் ஆலய பலிப்பிடமும் புதுப்பிக்கப்பட்டது. மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே புதிய ஆலயம் கட்ட திட்டமிடப்பட்டு 9/6/2017 அன்னைக்கு மேதக ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. மக்களின் ஒத்துழைப்புடன் ஆலயம் கட்டப்பட்டு மேதக ஆயர் தாமஸ் அக்வினாஸ், மேதக ஆயர் அமல்ராஜ், மேதக ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆகியோரால் 2/2/2019 அன்னைக்கு அர்ச்சிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடுறாங்க. பல இன்னல்கள் கடந்து தாண்டி வந்த கண்ணம்பாளையம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாதாவோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும். மாதாவோட புகழோங்க வேண்டும். மரியே வாழ்க.